அந்த பண்டிதன் என்னையே ஏமாத்திட்டான், என்ன முட்டாளாக்கிட்டான், என்னோட சூழ்ச்சியை தலைகீழாக்கிட்டு என்னோட கண்ல மண்ணை தூவிட்டான். அந்த சந்திரமணிய இன்னைக்கு இல்ல 10 நாள் கழிச்சுதான் மகா பூஜை அன்னைக்குதான் மக்கள் பார்வைக்கு வைக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நாம சந்திரமணிய திருடிட்டு அந்த பழிய அவன் மேல போட போறதையும் அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். அவன் கவனமா செயல்பட்டுட்டான். அந்த மாதிரி ஆளுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறதுங்கிறது முட்டாள்தனமாகுமே தவிர வேற எதுவுமே ஆகாது. அதுக்கு என்ன அர்த்தம் குருவே? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம திட்டங்களை மூட்டை கட்டி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் சொல்ல வரேன். நாம இப்போ சந்திரமணியை திருடுற திட்டத்தை கைவிட போறோம். என்ன நடக்கணும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும், விட்டுருங்க. இனிமே நம்ம கையில எதுவுமே இல்ல, நடக்கிறது நடக்கட்டும். இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு. நம்மளால முடியலங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா வேற யார் மூலமாவது அந்த சந்திரமணிக்கு நாம ஒரு பாதிப்பை உண்டாக்கியே தீரணும். அப்பதான் அந்த துஷ்ட பண்டிதன் மகாராஜாவோட கோவத்துக்கு நிச்சயம் ஆளாவான். அப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். அந்த பண்டிதன் எனக்கு எதிராக பண்ண அத்தனை சதிக்கும் ஒரே நேரத்துல நான் பழி தீர்த்துருவேன். நிச்சயம் பழி தீர்ப்பேன். என்னங்க? எனக்கு சந்திரமணிய பார்க்கணும். கண்டிப்பா பார்க்கலாமே, அது என்ன ஒரு பெரிய விஷயமா? 9 நாளைக்கு அப்புறம் விழாவுல எல்லாரும் பார்க்க தானே போறாங்க, அப்ப நீயும் பார்க்கலாம். என்ன எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பார்க்கணும். அது மட்டும் முடியாது, அதுக்கு சாத்தியமே இல்ல. சாரதா, அது ஒரு விலை மதிப்பு இல்லாத அற்புதமான அரிய வகை வைரம். அதை பார்க்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, சந்திரமணி பிரம்ம கமலத்தால மூடப்பட்டிருக்கு. அந்த மலர் தானா மலரணும், இல்ல சங்கீதத்தோட சக்தியால யாராவது அதை மலர வச்சா மட்டும்தான் நாம அதை பார்க்க முடியும். அது வரைக்கும் நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை காத்திருந்து அடையும் போது அந்த பலன் இனிமையா இருக்கும். இந்த 9 நாள் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. துளு சமஸ்தானத்திற்கு சொந்தமான 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை பூக்கிற அதிசய மலர், அற்புதங்கள் நிறைந்த புஷ்பம், விஜயநகரத்தின் கௌரவம், எல்லா தேவர்களோட முழு ஆசீர்வாதத்தோட இந்த புனிதமான நாள்ல அதிசயம் வாய்ந்த இந்த புஷ்பத்தை அரசவை அலங்கரிக்க கொண்டு வரப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி. பிரபு, நான் இந்த கிருஷ்ணதேவராயன் இன்னைக்கு இந்த புனிதமான சந்திரமணியை உங்க பாதங்கள்ல சமர்ப்பிக்க போறேன். மகாராஜா, ஆரத்திக்கான நேரம் ஆயிடுச்சு. தாமதப்படுத்தாம ஆரத்தி காட்டுங்க. प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं, प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं. என்ன விஷயம் பண்டித ராமகிருஷ்ணா? கவலையா இருக்க மாதிரி தெரியுது. இருக்காத மந்திரியாரே, சந்திரமணியோட பாதுகாப்பு விஷயமாச்சு. எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு ராமகிருஷ்ணா. கடந்த 10 நாளா நீங்க இந்த வைரத்தோட பாதுகாப்பை ரொம்ப நேர்மையா பாத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப சந்திரமணி பத்திரமாவும் இருக்கு, அரசபையிலையும் வச்சாச்சு. இப்ப நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு தெரியலையே. இனிமேதான் கவலைப்பட வேண்டி இருக்கும் மந்திரியாரே. இதுவரைக்கும் சந்திரமணி மக்கள் பார்வைக்கு கொண்டு வரல, பாதுகாப்பான அறையில இருந்தது. அதனால அதை திருடுற வாய்ப்பு யாருக்கும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இப்ப நிலைமையே வேற. இந்த சந்திரமணி வைரம் எல்லாருடைய பார்வையிலையும் படுற மாதிரி வெளியில இருக்கு. இப்பதான் இதுக்கு கூடுதல் பாதுகாப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. உங்களோட பயம் நியாயமானதான் பண்டிதர் ராமகிருஷ்ணா.
ஆனா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல பலத்த பாதுகாப்பு இருக்க. அரசபையை சுத்தி திறமையான வீரர்கள் ஆயுதங்களோட நின்னுகிட்டு இருக்காங்க. வெளியே கூட நம்மளோட படை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாராவது அந்த சந்திரமணிய தொடர்றதுக்கு துணிவாங்களா என்ன? ஆனா இந்த சந்திரமணியை திருட வர்றது ஒரு சாதாரண திருடனா இருக்க முடியாது மந்திரியாரே. அவன் எந்த திட்டத்தோட எந்த வகையில அதை அடைய முயற்சி பண்றான்னு நம்மளால யோகிக்க கூட முடியாம போகலாம். நாம மட்டும் இல்ல, யாராலையும் அதை யோகிக்கவே முடியாது. ஒருவேளை இது உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற பிரமையா கூட இருக்கலாம் ராமகிருஷ்ணா. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு உங்களை நீங்களே குழப்பிக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல மந்திரியாரே, நிச்சயமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. யாரோ ஒருத்தரால சந்திரமணிக்கு ஆபத்து இருக்கு. தனி ஒருவனால அந்த சந்திரமணியை எப்படி திருட முடியும்? ஒருவேளை அவனோட சேர்ந்து இதை திருட யாராவது உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் மந்திரியாரே. இங்க ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படி ஏதோ நடக்க போகுதுங்கிறத என்னால இப்பவே உணர முடியுது. ஆனா அது யாரா இருக்கு ராமகிருஷ்ணா? உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சரியா சொல்ல முடியல மந்திரியாரே. ஆனா அது யாரா இருந்தாலும் அவன் இங்கதான் இருக்கான். இந்த அரசவையிலேயே தான் இருக்கான். நம்மள ஒருத்தனா இந்த கூட்டத்துல கலந்திருக்கான். பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி! பகவான் ஸ்ரீ கணேசர் போற்றி! மகாராஜா, எல்லா விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. நீங்க இப்ப உத்தரவு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கான நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஆரம்பமாகட்டும் மந்திரியாரே. இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கட்டும். உத்தரவு மகாராஜா. நான் மகாமந்திரி திம்மரசு விஜயநகர ராஜ்யத்தோட மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவரோட சார்பா எல்லா விருந்தாளிகளையும் நான் மனசார இங்க வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் இஷ்ட தெய்வமான கணேசனோட சன்னதியில நடக்க போகுது. இந்த சுப சந்தர்ப்பத்துல புகழ்வாய்ந்த இந்த அரசவையில கலைஞர்களுக்கு இடையில மகத்தான இசை போட்டி நடக்க போகுது. அதோட நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத வைரம் சந்திரமணிய இங்க பிரம்ம கமலத்துல நாங்க வச்சிருக்கோம். இது போட்டிக்கான ஒரு பாகமும் கூட, இந்த விழாவுக்கு பெருமை சேர்ப்பதும் கூட. எந்த பாடகியோ பாடகரோ உங்களோட இசை சக்தியால இந்த பிரம்ம கமலத்தை மலர வைக்கிறாங்களோ அவங்க தான் இந்த இசை போட்டியோட வெற்றியாளரா அறிவிக்கப்படுவாங்க. வெற்றியாளரை ராஜ மரியாதையோட கௌரவிச்சதுக்கு அப்புறம் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் சுயமா இந்த அற்புதமான ரத்தினம் சந்திரமணிய கணேசனோட பாதத்துல சமர்ப்பிப்பாரு. சரி, இப்பவே இந்த இசை போட்டியை நாம ஆரம்பிக்கலாம். இதுல முதல் போட்டியாளரா நான் கூப்பிட போறது திரு மதுரதாஸ் அவர்களை. இன்றைய இந்த இசை போட்டி இவரோட இனிமையான குரல்ல ஆரம்பிக்க போகுது. की गंगा है, साहस की भी संज्ञा है। प्रभु मेरा जीवन आपकी आज्ञा है। प्रभु मेरा जीवन आपकी आज्ञा है। அற்புதம், ரொம்ப நல்லா பாடுனீங்க. உங்க திறமை மேல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க பாடினதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிரம்ம கமலம் மலர்லனாலும் உங்க ஸ்வரங்களை கேட்டு என் மனசுல இருக்கிற புஷ்பங்கள் மலர்ந்துடுச்சு. நீங்க இந்த போட்டியில கலந்துகிட்டதுக்கு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா, நம்மளோட இரண்டாவது போட்டியாளர் ஸ்வரங்களோட மகா ஞானி
திரு யோகேந்தர் ராவ் அவர்கள். இப்ப அடுத்ததா வரப்போறது நம்மளோட வெளிநாட்டு பாடகி கிளாரா அவர்கள். I came from far away, to see your Bharat. I am a beauty, I am a cutie, I have a hand, I have a leg. I came from far away to see Bharat. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்க அவங்க தானா? நாம சிறப்பு விருந்தினரை அழைச்சவங்க தானா? அதுல சந்தேகமே வேண்டாம் மந்திரியாரே. இவங்க பாடுற பாணி வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இவங்க நாட்டு சங்கீதம் இந்த முறையில தான் இருக்கும். இவங்க பாட்டு இப்படி இருக்கிறதா வழக்கம். அப்படியா? பிரமாதம் மகாராஜா, ரொம்ப பிரமாதம். எவ்வளவு அருமையா பாடினாங்க. என்ன ஒரு பாட்டு, என்ன அருமையான சுரம் பாடினாங்க, என்ன ஒரு தெளிவு. பிரமாதம் மகாராஜா. சாக்ஷாத் அந்த சரஸ்வதி தேவியே நேர்ல வந்து பாடின மாதிரி இருந்தது. ஸ்வரத்துக்கு மட்டும் இல்ல, இவங்களோட அழகுக்கும் ஈடு இணையே கிடையாது. எங்கேயோ தூரத்துல ஒரு எரிமலை வெடிச்சு அதுல இருந்து தீப்பிழம்பு வந்த மாதிரியே இருந்தது. இந்த போட்டியில இவங்கள மிஞ்சிற வெற்றியாளர் வேற யாரும் இருக்க முடியாது. இவங்களுக்கு போட்டினா அது இவங்களே தான். இந்த போட்டியில இவங்க தான் வெற்றியாளர்னு நீங்க அறிவிச்சிருங்க. இந்த கௌரவமான இசை போட்டியில முதல் முறையா நாம கௌரவிக்க வேண்டியது இவங்கள தான். சரியா சொன்னீங்க, அதுல சந்தேகமே இல்ல. ரொம்ப சிறந்த குரல் வளம். ஆனா மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே, நிபந்தனைய பூர்த்தி செய்யல. பிரம்ம கமலம் அசையவே இல்லையே. இது அநியாயம். கலைக்கு இங்க மதிப்பே இல்ல. இப்ப ஏதாவது சொன்னீங்களா ஆச்சாரியா? இல்ல, நான் என்ன சொல்ல போறேன், நான் அமைதியா தான் இருக்கேன். மகாராஜாவோட மனசுல என்ன இருக்கோ அதை அவர் சொல்ல போறாரு. நீங்க சொல்லுங்க மகாராஜா, இவங்களோட பாட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்க. எனக்கா? அற்புதம். இவங்கள பாராட்டுறதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்லைன்னா பாருங்க. சிறந்த பாடகி. உண்மைய சொல்ல போனா இவங்க பாடின பாட்டுல எனக்கு ஒரு வரி கூட புரியவே இல்லை. இருந்தாலும் கேட்க ரொம்ப இனிமையா இருந்துச்சு. இவங்க பாட்டால எல்லாரையும் மயக்கிட்டாங்க.
கையை கொடுங்க. பரவாயில்ல. இப்போ அடுத்ததா இங்க பாட வரப்போறவரு சோம்நாத் அவர்கள். அவரை பத்தி நான் என்னன்னு சொல்றது? அவரை பாராட்டுறதுக்கு வார்த்தைகளை ஜல்லட போட்டு தேடணும். அவ்வளோ உன்னதமான பாடகர். நீங்க ஒண்ணு என்ன புகழ வேண்டாம் மந்திரியாரே. எவ்வளவு புகழ்ந்தாலும் என்னுடைய திறமைக்கு ஈடாகாது. இல்ல இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க கலைஞரே. ஐயோ பெரியவரே, என்ன காரியம் பண்றீங்க? இந்த மாதிரி கோவப்படுறதுல கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சிருங்க. உங்க முழு கவனத்தையும் இந்த போட்டியில செலுத்துற வழிய பாருங்க. இப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா? ஏன்னா இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய பணக்காரங்க. நீங்க சொல்றது சரிதான் ஆலோசகரே. நான் பாடதான் போறேன், நிச்சயமா பாடதான் போறேன். என் பாட்டை கேட்டு இந்த மொத்த உலகமும் அசந்து போகணும். இன்னைக்கு நான் வறுமையில வாழ்ற மக்களோட குரலா மாற போறேன். எனக்கு இது போதும் பெரியவரே. உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். போய் அசத்துங்க. ரொம்ப நன்றி. गीत है मेरा निर्धन, संगीत है मेरा निर्धन, आवाज है मेरी निर्धन, साज है मेरी निर्धन, आना मेरा निर्धन, जाना मेरा निर्धन, धन 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 धन, मैं हूं निर्धन, मैं हूं निर्धन, मैं हूं निर्धन, काया मेरी निर्धन, परकाया मेरी निर्धन, शाम है मेरी निर्धन, सुबह है मेरी निर्धन, मेरा आना निर्धन, मेरा जाना निर्धन, मेरा तन है निर्धन, मेरा मन भी निर्धन, मेरा धन भी निर्धन, धन 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 धन, मैं हूं निर्धन, मैं हूं निर्धन, मैं हूं निर्धन. இது எல்லாமே ஒரு சுழற்சி. பணக்காரங்களோட சூழ்ச்சி தான் இது. நிச்சயமா ஒரு நாள் நான் ஜெயிக்க தான் போறேன். எல்லா பணக்காரங்களுக்கும் பாடம் கத்துக் கொடுக்க போறேன். ஜெயிப்பேன், நிச்சயமா ஜெயிப்பேன். இப்ப இந்த நிகழ்ச்சியோட கடைசி போட்டியாளர் இசை அரசி, ஸ்வரங்களோட புதையல் ரூபா தேவி. மகாராஜா, நான் என்னோட பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மகா சக்கரவர்த்தியான உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். தயக்கம் இல்லாம கேளுங்க ரூபா தேவி. என்னது? என்னோட ஆசை என்னன்னா, என்னோட இசை திறமையை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இங்க இருக்க மொத்த வெளிச்சத்தையும் கொஞ்ச நேரம் அணைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன மன்னிக்கணும் ரூபா தேவி. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த சரஸ்வதி தேவிய மனசுல வேண்டிக்கிட்டு என்னோட ஒட்டு மொத்த தியானத்தையும் அவங்களோட பாதங்கள் கிட்ட அர்ப்பணிச்சா, என்னோட ஆசை என்னன்னா, என்னோட ஸ்வரங்களால இந்த ஸ்வர கமலம் மலரும்னு தோணுது. அப்படி நடந்துச்சுன்னா அந்த சமயத்துல மட்டும் சந்திரமணியோட பிரகாசம் இந்த இடத்தையே ஜொலிக்க வைக்கும். ஆனா மகாராஜா, இந்த அற்புதமான யோசனை ரூபா தேவி. உங்களோட இந்த வேண்டுகோளை நான் பரிபூரணமா ஏத்துக்கிறேன். நன்றி மந்திரியாரே. மகாராஜா, ரூபா தேவி ஆசைப்பட்ட மாதிரியே ஏற்பாடுகளை செய்யுங்க. உத்தரவு மகாராஜா. गौरी के लालन
இல்ல சீக்கிரம் சீக்கிரம் யாராவது அந்த குரங்க பிடிங்க. போகுது சீக்கிரம் சீக்கிரம் பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் அந்த குரங்க பிடிங்க. சீக்கிரம் பிடிங்க. யாராவது அதை பிடிங்க. சீக்கிரம் 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 அதை பிடிங்க. பிடிங்க சீக்கிரம் பாருங்க. மாமந்திரியாரே, மகாராஜா, நம்ம கிட்ட இப்படி ஒரு பலத்த பாதுகாப்பு இருந்தும் அந்த குரங்கு சந்திரமணியை தூக்கிட்டு போயிருக்கு. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன இது? பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு யார் பொறுப்பு? பண்டிதனை ராமகிருஷ்ணா. சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட தானே ஒப்படைச்சேன். பதில் சொல்லு. நான் இப்ப உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில சொல்லு. மன்னிக்கணும் மகாராஜா, அந்த குரங்கு இங்க வந்ததும் சந்திரமணி எடுத்துட்டு போனது எனக்கு ஒன்னும் ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா இது ஏற்கனவே யாரோ சரியா போட்ட ஒரு சதித்திட்ட மாதிரி தான் தெரியுது. நீ பேசுறது விசித்திரமா இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா. கேட்க விசித்திரமா இருந்தாலும் இதுதான் உண்மை மகாராஜா. திருடிட்டு போனது ஒரு குரங்கா இருந்தாலும் அதை திருட வச்சவங்க இப்போ இதே அரசவையில தான் இருக்காங்க. யாரது பண்டிதனே ராமகிருஷ்ணா? இவங்க தான் மகாராஜா. என்னது? நானா? இப்போ இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான் மகாராஜா? இவனுக்கு மூளை குழம்பிடுச்சு. அதான் வாய்க்கு வந்தபடி உளறான். மகாராஜா, என்ன இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரா திருடன் சொல்றான்? நான் திருடனா மகாராஜா? இப்படி ஒரு பழிய சுமத்துனதுனால இப்பவே இந்த உலகம் அழிய போகுது. பிரளயம் வரப்போகுது. இந்த உலகத்துல ஒரு ஜீவராசி கூட உயிரோட இருக்காது. என்னோட சாபம் சும்மா விடாது மகாராஜா. ஆச்சாரியாரே, நீங்க எதுக்கு நடுவுல வந்து நின்னீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளுங்க. என்ன சொல்ற? தள்ளி நிக்கணுமா? எதுக்காக தள்ளி நிக்கணும்? நான் உங்களை தள்ளி நிக்க சொன்னேன். உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள தான் நான் கை காட்டினேன். என் பின்னாடியா? என் பின்னாடி ரூபாதேவி தான் இருக்காங்க. ஆமா, நான் அவங்கள தான் கை காட்டினேன். உண்மையில இந்த குற்றத்தை செஞ்சது இவங்க தான் மகாராஜா. இவங்க சொல்லிதான் குரங்கு வைரத்தை திருடிட்டு போயிருக்கு. ஓஹோ, இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? நீங்க முன்னாடி வாங்க ரூபாதேவி. உங்க மேல இவன் குற்றம் சுமத்தி இருக்கான். அதுக்கான பதில நீங்க தான் சொல்லி ஆகணும். முன்னாடி வாங்க, வந்து சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? என்ன போய் திருடின்னு சொல்றீங்களா? ஆமா, நீங்க தான் இந்த திருட்டுக்கு காரணம். நீங்க சொல்லிதான் அந்த குரங்கு வைரத்தை திருடிட்டு போயிருக்கு. இது அபாண்டமான பழி. உண்மையதான் சொல்றேன். நான் அப்படி எதுவும் செய்யல. கண்டிப்பா நீங்க தான் ரூபாதேவி. உங்களை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்னுடைய விருந்தாளியை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அத இவங்களே சொல்லுவாங்க மகாராஜா. நீங்களே கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இவங்க அரண்மனைக்கு போகும்போது அப்ப இதே குரங்கு அவங்க ஜன்னல்ல இவங்க கூட விளையாடிட்டு இருந்தது. நீங்களே கேளுங்க மகாராஜா. நான் அந்த குரங்குக்கு காஞ்ச மிளகாய் கொடுத்தேன். நீங்க பயிற்சி கொடுத்துட்டு இருந்தீங்க. இதுதான் இவங்களோட திட்டமா இருந்திருக்கு மகாராஜா. ஒரு புத்திசாலியான குரங்கை நம்ம அரண்மனைக்கு கொண்டு வந்து அதுக்கு எப்படி திருடுறதுன்னு இவங்க பயிற்சி கொடுத்திருக்காங்க. இவங்க இங்க வந்ததுக்கான நோக்கமே இதுதான். இந்த போட்டியில கலந்துகிட்டது கூட வைரமணியை திருடுறதுக்காக தான். இது எல்லாமே போய் நான் எதையுமே திருடல. உண்மையிலே நான் திருடல மகாராஜா. எனக்கு வாயில்லா ஜீவன்கள் மேல கொஞ்சம் அளவுக்கு அதிக பாசம். அன்னைக்கு அந்த குரங்கு தற்செயலாதான் என்னோட அறைக்குள்ள வந்தது மகாராஜா. அது பசியோட தான் வந்திருக்குன்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் அந்த குரங்குக்கு நான் பழம் கொடுக்க முயற்சி பண்ணேன். அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பா? அந்த குரங்கு எங்க இருந்து வந்தது, யார் அனுப்புனாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் திருடி இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணா. நான் வெறும் சங்கீதத்தை உயிரா நேசிக்கிறவன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான் சொல்ல போறேன். நான் எப்படிப்பட்ட பரம்பரையை சேர்ந்தவனு தெரியுமா உங்களுக்கு? அங்க உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு சேவகரா பணி செய்யறாங்க. நான் தேவகணங்களுக்கே உத்தரவு கொடுக்கிறேன். ஸ்ரீ அஸ்வர்த்தனன் அவர்களின் புதல்வி.
சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களும் அவரை கடவுளா பூஜிக்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து சங்கீதம்னா உயிர். ஆனா என் மேல குற்றத்தை சுமத்துனதுனால இந்த சங்கீதத்துக்கு என்ன அருகதை இல்லாம ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி இழிவான காரியத்தை செய்ய எதுவுமே அவசியம் இல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன தற்செயலா அந்த குரங்கு கூட நீங்க பார்த்ததால என்ன திருடின்னு சொல்லிடுவீங்களா நீங்க? உங்ககிட்ட இந்த சின்ன ஆதாரம் தான் இருக்கா? இதுதான் உங்க ராஜ்யத்தோட கலாச்சாரமா மகாராஜா? இங்க விருந்தாளி அழைப்பு கொடுத்து அரசவையில அவமானப்படுத்துவீங்களா? அவங்களுடைய தன்மானத்தையும் பேரையும் புகழையும் இப்படிதான் கொச்சப்படுத்துவீங்களா? எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு இந்த மாதிரி வெட்கப்படுற அளவுக்கு செய்வீங்களா? நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ரூபாதேவி ஒருவேளை அந்த வைரத்தை திருடாம இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு. ரொம்ப பிரமாதம் பிரமாதம். அடா 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 அடா, என்ன ஒரு பேச்சு மகாராஜா, ரொம்ப பிரமாதம். முதல்ல யார வேணாலும் எங்க வேணாலும் நிக்க வச்சு அவமானப்படுத்த வேண்டியது, அதுக்கப்புறம் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது. இது பழகிடுச்சுல்ல. பச்சோந்தி கூட இவ்வளவு சீக்கிரத்துல நேரத்தை மாத்தாது. ஆனா நம்மளோட இந்த சிறப்பு ஆலோசகர் தான் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே பல்ட்டி அடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரூபாதேவி குற்றவாளின்னு சொன்னாரு. ஆனா அவங்க கண்ணீர் விட்டு தான் குற்றவாளி இல்ல நிரூபிச்ச உடனே இவரு மன்னிப்பு கேட்டுட்டாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறாரு. இவர்தான் நம்ம அரசவையோட புத்திசாலி, எல்லாம் தெரிஞ்சவர், சிறப்பு ஆலோசகர் வேற. இவருக்கு இவர் சொல்றது மேலேயே நம்பிக்கை இல்ல. இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்டயா, இந்த மாதிரி ஆள்கிட்டயா நீங்க சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பை ஒப்படைச்சீங்க? இப்ப சந்திரமணி கையை விட்டு போன உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க இருக்கிற அப்பாவிங்க மேலெல்லாம் குற்றத்தை சுமத்திக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட நீங்க ஒப்படைச்ச பொறுப்பை இவன் சரியா நிறைவேற்றல மகாராஜா. இவனாலதான் அந்த சந்திரமணி திருடு போயிருக்கு மகாராஜா. இவனுக்கு இப்பவே இந்த நிமிஷமே சரியான தண்டனையை கொடுத்தாகணும் மகாராஜா. அதுதான் நியாயமும் கூட. நீங்க அப்படி பண்ணாதான் நம்மளோட கௌரவம் மிக்க விருந்தாளி ரூபாதேவிக்கு சரியான நியாயம் கிடைக்கும். பாவம் அவங்க. பண்டிதனை ராமகிருஷ்ணா, நீ உன்னுடைய சார்பில் ஏதாவது சொல்ல விரும்புறியா? ஒன்னு சொல்லிக்கிற அரசே, சந்திரமணியை பாதுகாக்கிற பொறுப்பு நீங்க என்ன நம்பி ஒப்படைச்சிருந்தீங்க. அதை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் என்னோடதுதான் மகாராஜா. நான் திரும்ப கொண்டு வருவேன் மகாராஜா. அந்த சந்திரமணி நம்ம அரண்மனையை திரும்பவும் அலங்கரிக்கும். அதை நீங்க நிச்சயமா பகவான் கணேசருடைய பாதங்கள்ல சமர்ப்பிக்க தான் போறீங்க. உங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் மகாராஜா. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குறுதி. ஆனா நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா. ரூபாதேவி விஷயத்துல நான் செஞ்சது பெரிய தவறுதான். ஆனா இப்பவும் நான் உறுதியா சொல்றேன், அந்த குரங்கு சந்திரமணி வைரத்தை திருடிட்டு போனது கண்டிப்பா முன்கூட்டியே போட்ட ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தை போட்டவங்க நிச்சயமா இந்த விருந்தினர்கள்ல யாரோ ஒருத்தரா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அரசவையை சேர்ந்த யாரோ ஒரு நபரா தான் இருக்கணும். நான் உங்களை தலைவணங்கி கேட்கிறேன் மகாராஜா, அந்த சந்திரமணி வைரத்தை திரும்ப கொண்டு வரதுக்கு எனக்கு அவகாசம் தாங்க. அதே மாதிரி இந்த அரசவைக்கு வந்திருக்கிற விருந்தாளிங்க யாரும் முடிவு தெரியற வரைக்கும் இங்க இருந்து போக கூடாதுன்னு உத்தரவு போடுங்க. அப்பதான் அந்த உண்மையான திருடன் யாரா இருந்தாலும் அந்த சந்திரமணி வைரத்தையும் அவனோட கூட்டாளியான குரங்கையும் இந்த அரண்மனையை விட்டு தப்பிச்சு போக விடாம தடுக்க முடியும் மகாராஜா. மகாராஜா மகாராஜா, இவனுக்கு மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், இவனை மனநல மருத்துவர்கிட்ட அனுப்பி வைங்க. இவன் பூரண குணமாயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாம இவங்கிட்ட பேசிக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க ஆச்சாரியாரே. ராமகிருஷ்ணா என்ன சொல்ல வரான்னு நம்ம முழுசா சொல்ல போறா மந்திரியாரே. இதுக்கு மேல என்ன கேட்கணும்? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம விருந்தாளியை அவமானப்படுத்திருக்கான். இப்போ மத்த விருந்தாளிகளும் இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்றான். ஆனா மகாராஜா, நான் என்ன குருதேவர் சொல்றது சரின்னு படுது. வந்திருக்கிற விருந்தாளிகளை இப்படி அவமானப்படுத்துறது கொஞ்சம் கூட சரியில்லை மந்திரியாரே. எல்லா விருந்தாளிகளும் அவங்க அறைக்கு போங்க. இன்னைக்கு இங்க உங்க எல்லாருக்கும் ஏற்பட்ட அசௌகரியத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் போகலாம்.
மகாராஜா, நீங்க ரொம்ப சரியான முடிவு. கொஞ்சம் பொறுங்க குருதேவா. நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். மந்திரியாரே, மகாராஜா, வந்திருக்கிற 5 விருந்தினர்கள் அறைகளுக்கும் வெளியில நம்ம பாதுகாவலர்களை நிக்க வைங்க. உத்தரவு மகாராஜா. அவங்க எல்லாரையும் கடுமையா கண்காணிக்க சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்ற வரைக்கும் அவங்க யாரும் அவங்க அறையை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த நிபந்தனை வெறும் விருந்தாளிகளுக்கு மட்டும் இல்ல, இந்த அரங்கத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சே ஆகணும். ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு வெளியிலயும் பாதுகாவலர்களை நிக்க வச்சு அவங்களை கண்காணிக்க சொல்லுங்க. இந்த நிபந்தனை இந்த கணத்துல இருந்து எனக்கும் பொருந்தும், என்னுடைய மகாராணிகளுக்கும் பொருந்தும். குருதேவர், தாத்தாச்சாரியர், பண்டிதன் ராமகிருஷ்ணன், மகாமந்திரி திம்மரசு எல்லாரும் இந்த நிபந்தனையை கடைபிடிச்சே ஆகணும். உத்தரவு மகாராஜா. நாம எல்லாருமே இதை கடுமையா செயல்படுத்தி ஆகணும். யாருமே இதுக்கு விதிவிலக்கு இல்ல. குருதேவா. ஆனா மகாராஜா, தன்மானம், மரியாதை, வம்ச கௌரவம், விருந்தோம்பல், இது எல்லாமே நல்ல கருத்துக்கள் தான் குருதேவா. ஆனா இப்ப நாம எதிர்கொண்டிருக்கிற இந்த நிலைமை அதுக்கு பொருந்தாது. நான் என்னுடைய உயிரை வேணா விடுவனே தவிர என்னுடைய கொள்கையிலிருந்து என்னைக்கும் மாற மாட்டேன். சந்திரமணியை திரும்பி கொண்டு வர இதெல்லாம் செய்யறது அவசியம்னா இதை செஞ்சுதான் ஆகணும். நிச்சயமா செஞ்சாகணும் குருதேவா. ஆகட்டும் மகாராஜா. அப்புறம் பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் உனக்கு 2 நாள் அவகாசம் கொடுக்கிறேன். 2 நாள் பகவான் கணேசருடைய மகா பூஜைக்கு முன்னாடி அந்த சந்திரமணி என் கண் முன்னாடி இருக்கணும். நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்த, இப்ப நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. ஒருவேளை 2 நாளைக்குள்ள அந்த சந்திரமணி வைரத்தை என் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கலன்னா, அதுக்கப்புறம் விஜயநகரத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயனான நான் உனக்கு வாக்கு கொடுக்கிற 2 நாளைக்கு அப்புறம் வரப்போற 3வது நாள் உன் வாழ்க்கையில நீ வாழப் போற கடைசி நாளாயிரும். பண்டிதனே ராமகிருஷ்ணா, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் அந்த சந்திரமணி வைரத்தை நீ என்கிட்ட ஒப்படைச்சே ஆகணும். இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன பண்ண போற ராமா? அதான் புரியல பட்டு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். மகாராஜாவுக்கு அவரோட உயிரை விட வாக்குறுதி தான் ரொம்ப முக்கியம்னா, நானும் மகாராஜாவுக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா எப்பாடுபட்டாவது அந்த சந்திரமணியை திரும்பவும் இங்க கொண்டு வந்தே தீருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு பட்டு. நிச்சயமா அந்த கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கு. என்ன இது? அம்மா, சாரதா, குண்டப்பா, என்னப்பா நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, போட்டியே காட்டலாம். அதான் நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா எதுக்காக? எங்கயாவது வெளியே கிளம்புறீங்களா? ஆமா, எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம். எங்க? விதி கூட்டிட்டு போல இடத்துக்கு. இப்படி சுத்தி வளைச்சு சொல்லாம ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சுத்தி வளைச்சு சொல்லனா நீ அம்மா கிட்ட போய் ஒழுங்கா தெரிஞ்சுக்கோ. அம்மா, என்னம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா? என்னதான் நடக்குதுங்க? விதி கூட்டிட்டு போற இடத்துக்கு. என்ன உளர்ற? அததான் குண்டப்பா முதலே சொல்லிட்டானே. சரி விடு சாரதா, நீ ஒழுங்கா சொல்லு. எதுக்கு இதெல்லாம்? நாம எங்க போறோம்? இங்க பாரு, திரும்பவும் அதே சொல்லிடாத. விதி அது இதுன்னு சதி பண்ணாத. விதி கூட்டிட்டு போற இடத்துக்கு தான். ஏய், உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? புரியாம பேசிட்டு இருக்கீங்க. விதி கூட்டிட்டு போற இடம்ங்கறீங்களே, என்னதான் நடக்குதுங்க? நாம இப்ப எங்க போறோம்? அதை விட முக்கியமான கேள்வி, எதுக்காக போறோம்? தூக்குங்க. எதை தூக்கணும்? இந்த மூட்டையை தூக்குங்கன்னு சொன்னேன். இதுலயே உங்க துணிமணியை மடிச்சு போடுங்க. ஏனா? ஏன்னா இதான் உங்க பழக்கம் ஆயிடுச்சு. எப்போ வீட்டை விட்டு வெளியே போனாலும் பிரச்சனையோட தான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள திரும்பி வரீங்க. இப்படியே போச்சுன்னா எப்ப வேணாலும் இந்த வீட்டை விட்டு எங்களை துரத்திடுவாங்க. அதனால முன்ஜாக்கிரதையா இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் அவங்க சொன்னாங்களா? அவங்க கையில தடி இருக்கா? இல்லையே. இல்ல சைகை காட்டினாங்களா?
இல்லையே. அப்ப இதெல்லாம் சொன்னது நான் தானே தெரியலையா? ஐயோ, நீங்க யாரும் இங்க போக கூடாது. எப்ப பாரு ஏதாவது ஒரு கெட்ட செய்தியோட தான் வீட்டுக்கு திரும்பி வர. இப்படி ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து சாகுறத விட நம்ம ஒரே அடியா போய் சேர்ந்துடலாம். திரும்ப இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி இருக்க. சந்திரமணி திருட்டு போயிடுச்சு. 2 நாள்ல நீ அதை கண்டுபிடிச்சு கொடுக்கலனா உன் உயிரையே எடுத்துருவாங்க. நீ உளறத கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. பிரச்சனைக்கு பிறந்தவனே, எப்போ இந்த வீட்டை விட்டு நம்மள கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுவாங்கன்னு தெரியல. அதனாலதான் இப்பவே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டோம். இதெல்லாம் அம்மா சொல்றதா? இவங்க கையில இப்போ தடி இருக்கா? ஆமா. செய்கல சொல்றாங்களா? ஆமா. அப்ப இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி தானே? என்ன ஏதோ சொல்லணுமா? இருங்க, சொல்லுங்கம்மா. பாவம், எதுக்காக இவனை திட்டிட்டு இருக்க? இவனே களைச்சு போய் வந்திருக்கான். இவனை ஓய்வு எடுக்க விடணுமா? மா, அரசபைனா பிரச்சனைகள் வரது சகஜம் தானே? பாவம், இவனும் எத்தனை நாள் தான் தன்னை காப்பாத்திக்க போராடுவான். நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் தூங்கு போ. அம்மா, நீங்கள முதல்ல சொல்றீங்க. தூக்குங்க, தூக்குங்க. எதை தூக்கலாம்? உடனே அம்மாவை தூக்கி நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனோம். அம்மாக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கே. சரியா சொன்ன சாரதா. மீனால கூட மரம் ஏற முடியும், நிலக்கரி வைரமாக முடியும், காக்கா இனிமையா பாட முடியும், பாம்பு நேரா போக முடியும். ஆனா அம்மா, நீ கையில தடியை எடுத்துக்காம என்ன திட்டாம அடிக்காம கரிச்சு கொட்டாம உன்னால இருக்க முடியாதேமா. உனக்கு ஏதோ பிரச்சனை, உன்னை கண்டிப்பா வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும். எனக்கு எதுவுமே ஆகலையே, நான் ரொம்ப நல்லதா இருக்கேன். நீ போப்பா, நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. என்னமா ஆச்சு உங்களுக்கு? மறுபடியும் ஒரு புது பிரச்சனையோட வந்திருக்காரு. நீங்க என்னடானா அவர்கிட்ட அன்பா பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட பேசுற நேரமா இது? கையில தடியை எடுத்துக்கிட்டு உங்க வழியிலே நீங்க அவருக்கு புத்தி சொல்லிருக்கணும். அதை விட்டு அவரை நிம்மதியா சாப்பிட்டு தூங்க சொல்லிருக்கீங்க. நான் ஒன்னும் அவன்கிட்ட அன்பா பாசமா பேசல. அவன் நிம்மதியா தூங்கி எழுந்தாதான் சந்திரமணிய தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான சக்தி அவனுக்கு கிடைக்கும். அவன் தூங்குற சமயத்துலதான் அவனோட மூளை ரொம்ப வேகமா வேலை செய்யும். இப்ப அவன் தூங்க போயிருக்கான். தூங்கி எழுந்த உடனே இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவன் நிச்சயமா கண்டுபிடிச்சே தீருவான். ஏன் பையனாச்சே. ஏன் இப்படி முகத்தை காட்டி பயமுறுத்துறீங்க? சரி சரி, விடுங்க விடுங்க. என்ன விடணும்? நீங்க நிம்மதியா சாவகாசமா கொட்டாய் விடுங்க. விட்டுட்டு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? வந்துச்சா? எது? எங்க? யாரு? யோசனை, தீர்வு ஏதாவது? சந்திரமணி பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாகணும்ல. சாரதா, ஒரு ராத்திரி பூரா கொரட்டை விட்டு தூங்கினா பிரச்சனை உடனே போயிடுமா? அம்மா, நான் தான் சொன்னல, இவருக்கு அன்பா சொல்லி எதையும் புரிய வைக்க முடியாது. இவரால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போறதும் இல்ல. அம்மா, நீங்க தூக்குங்க. நீங்க தடிய தூக்குனாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகும். அப்படி வாங்கம்மா. இவங்க என்ன சொல்றாங்கன்னா தூக்குங்களாம். எதை தூக்கணும்? பொட்டி படிக்க எல்லாம் தூக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அம்மா, வீட்டை விட்டு துரத்துறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இங்கே உட்காந்து நல்லா யோசிச்சாருன்னா தீர்வு கிடைக்கும்ல. இல்ல, இவனோட மூளையில எந்த தீர்வும் கிடைக்காது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். என்னது? என்ன நீங்க இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன வீட்டை விட்டு தரத்துறீங்க? சரி சரி, நான் கிளம்புறேன். எந்த நேரத்துக்கு இந்த வீட்டுல குடி வந்தோமோ தெரியல. வீட்டுல இருக்கிறத விட வெளியில தான் ரொம்ப நேரம் இருக்கேன். அப்போ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற? எதுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீயே போய் மூக்க நுழைக்கிறேன்னு கேக்குறாங்க. உன்னால கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவே முடியாதா? போதும், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இந்த பிரச்சனையை முழுசா தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். எவ்வளவு ஒரு நல்ல குடும்பம் பத்தியா? என் மேல அவ்வளவு அக்கறை உங்களுக்கு. இவ்வளவு ஆபத்தான சூழல்ல எனக்கு உதவியா இருக்கிறதுக்கு பதிலா என்னை வீட்டை விட்டே துரத்துறாங்க. இது இவங்களோட முன்னோர்களுடைய மோதிரமா, ரொம்ப ராசியான மோதிரமா. இதுல இவங்களோட மொத்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கான். இத நீங்க போட்டுக்கிட்டு அதுக்கான தீர்வை பத்தி யோசிப்பீங்களா? நிச்சயமா உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருமா? சரி சரி, ஈரமா இருக்கு, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இப்பயே போட்டுக்கணுமா? சரி, போட்டு பாரு, போட்டு பாரு. சரி சரி, போறேன், இருங்க. உங்க பேச்சுக்கா.
என்ன நீ எதுக்காக கவலைப்படுற ராமா? அந்த திருடிட்டு போன குரங்கு தேடி கண்டுபிடி. அந்த குரங்கு கிடைச்சதுன்னா சந்திரமணியும் கிடைச்சிரும். ரொம்ப சுலபமா சொல்றீங்க. இவ்ளோ பெரிய ஊர்ல அந்த குரங்க எங்கன்னு போய் தேடுறது? அது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. அந்த குரங்கு தான் உன்னால நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்ல. அது மட்டும் இல்லாம அதோட காது ஒரு பக்கம் சிவப்பா இருந்தது. நீ சொல்ற விஷயத்த நானும் தான் கவனிச்சேன். ஆனா அந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அது முதல்ல எங்க இருக்குன்னே தெரியாது இல்லையா? எக்கு தப்பான நிலைமையில மாட்டிக்கிட்டு இருக்க. இதுல இருந்து வெளியில வர முடியுமானே தெரியல. என்ன பண்றது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே புரியலையே. ஏன் கவலைப்படுற ராமா? கணேசர் இருக்கார்ல, அவரு நிச்சயமா ஒரு வழியை காட்டுவாரு. உனக்கு வந்திருக்கிற கஷ்டத்தை அவரே போக்குவாரு பாரு. ரொம்ப சரியா சொன்ன பட்டு. அவர் வினைகளை தீர்ப்பவராச்சே. இந்த பக்தனுக்கு வந்த ஆபத்தை அவர் நிச்சயம் போக்குவாரு. நான் என்ன அவர் பாதங்கள்ல சரணடைய செய்ய போறேன். தக்கிட்ட தக்கிட்ட தக்க தீம், தக்கிட்ட தக்கிட்ட தக்க தீம். என்ன விஷயம் குருஜி? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? அந்த துஷ்ட பண்டிதன் தான் பிரச்சனையில மாட்டி அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கானே. இப்படி நடக்கணும்னு தானே நம்ம குருஜி ஆசைப்பட்டாரு. அதான் சந்தோஷப்படுறாரு. கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு, கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கன்னா, நான் நினைச்சது நடந்துடுச்சு. இப்போ அந்த பண்டிதன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டான்ல. அப்ப வருத்தத்துக்கான காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் வருத்தமா இருக்கன்னா, அவன் நான் விரிச்ச வலையில மாட்டல இல்லையா. எனக்கு முழுமையான சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னா, அவன் என் கையாலேயே சர்வநாசமாகணும். சரி பரவாயில்ல விடுங்க. நாம நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு. நான் கிளம்புறேன். எங்க குருஜி? அரண்மனைக்கு தான். வேற எங்க போவேன்? அது என்னோட வெளிநாட்டு விருந்தாளிய வீட்டு சிறையில் அடைச்சிருக்காங்களே. அவ அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா. அங்க ஒருத்தர் கூட உதவிக்கு வராம தனிமையில வாடிக்கிட்டு இருப்பாளு. அதனால நான் போய் அவளோட துக்கத்தையும் வருத்தத்தையும் போக்கி அவளோட கண்ணீரை தொடச்சு அவளை என் தோள்ல சாச்சிக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்ல போறேன். அதுக்காக நான் அரண்மனைக்கு போறேன். நல்லா கேட்டியா மணி? 4 பேர் தோல்ல சுமத்துக்கிட்டு போற வயசுல இவரை போய் இன்னொருத்தங்களை தோல்ல சாச்சுக்க போறாரா? கனிமணி நீங்களா? ஆமா நாங்க தான். தனியா போறீங்க? ஆச்சாரியார் எங்க இருக்காரு? மணி இவங்கிட்ட எதுவும் சொல்லிடாத. அட நான் ஏன்டா சொல்ல போறேன்? நம்ம குருஜி அந்த வெளிநாட்டு பாடகையை பார்க்க போயிருக்காருன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பெரிய முட்டாளா? சரி சரி இருக்கட்டும். உங்க குருஜி அந்த வெளிநாட்டு பாடகையை பார்க்க போயிருக்காருங்கிற விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே வேண்டாம். ஆனா நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவியை மட்டும் செய்ய முடியுமா? ஏன் நாங்க ஏன் உதவி செய்யணும்? உனக்காக அந்த சின்ன உதவியை செய்யறதுக்கு நாங்க யாரு? நான் சொன்னதை நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இல்லனா 2 பேரும் சிறைச்சாலைக்கு போறதுக்கு தயாராயிருங்க. சிறைச்சாலைக்கா? நாங்க எதுக்காக அங்க போகணும்? எங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில சந்திரமணியை திருடினது யாருன்னு தான் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப நேரா மகாராஜா கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த சந்திரமணியை திருடினது நீங்க 2 பேர் தான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திரமணியை திருடினவங்க 2 பேரையும் என்ன பண்றதுன்னு அவரே முடிவு பண்ணுவாரு. நீ உளறிக்கிட்டு இருக்க. நாங்க எதுக்காக அந்த சந்திரமணியை திருட போறோம்? அந்த கேள்விதான் மகாராஜா உங்ககிட்ட கேட்பாரு. நீங்களே அவருக்கு பதில் சொல்லிடுங்க. கூடவே இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அரண்மனைக்குள்ள குண்டப்பாவை நீங்க கடத்துறதுக்கு ஏன் முயற்சி பண்ணீங்க? நாங்க தான் குண்டப்பாவை கடத்த முயற்சி பண்ணோங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை விட்டு வச்சிருந்தா தானே நாங்க அதை பண்ணன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இதோ அந்த ஆதாரம் உங்க முன்னாடியே நின்னுகிட்டு இருக்கே. உங்க கூடவே உங்க தோழனா நிக்குதே. இந்த கணி அவர்கள் தான் உங்க சதியில உதவி செஞ்சார்ல. அப்படின்னா இவர்தானே உங்களுக்கான ஆதாரமா இருப்பாரு இல்ல? இவனை குற்றவாளி நிரூபிக்க நான் சாட்சியா இருக்கலாம். ஆனா நான் குற்றவாளி நிரூபிக்க உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம். உங்களுக்கு எதிராக உங்க நண்பரே சாட்சி சொன்னா அதுவும் ஒரு சாட்சி தானே. ஆதாரமா எடுத்துக்கலாமே. நீங்க இவருக்கு எதிரான ஆதாரத்தை கொடுங்க, இவரு சாட்சி சொல்லட்டும். என் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு ஆதாரமும் சாட்சியும் இருக்கும் போது நிரூபிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஐயா சாமி, எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தயவு செஞ்சு உத்தரவு மட்டும் கொடுங்க சாமி. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். சின்ன உதவிதான். ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியையும் உங்க ராஜகுருவோட தர்ம பத்தினி வர்ணமாலா தேவியையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த வெளிநாட்டு பாடகியோட அறைக்கு நீங்க போகணும். அதுவும் இப்பவே. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னா உடனே அதை பண்ணணும்னு அர்த்தம். நாங்க இதுவும் கிளம்பிட்டோம். போறோம் இப்பவே போறோம். போடா.
நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கேள்வி கேட்கறது கூட ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நீங்க என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்கறது தான் வருத்தமா இருக்கு. சரி, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கலாம் தான் வந்தேன். அதாவது உங்களுக்கு இங்க ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கா, நான் ஏதாவது சௌரியம் செஞ்சு கொடுக்கணுமான்னு கேட்க தான் வந்தேன். What are you talking, Mrs. Tatacharia? தாத்தாச்சாரியார். Tatacharia. ஆம், தாத்தாச்சாரியார். Tatacharia. ஆஹா, தத்து. தட்டு. சரி, நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. நாங்க சந்திரமணியை திருடிட்டு தான் எங்க மேல பழி போடுறாங்க. அதனால எங்களை அவசரம் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் நீங்க இங்க வந்து இங்க எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்க வந்திருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? என்ன நம்புங்க, நான் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறேன். என்னோட இதயம், இந்த இதயம் இருக்குல்ல, உங்களுக்கு நடந்ததை நினைச்சு அப்படியே வருத்தத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த உத்தரவை வேற யாராவது போட்டிருந்தா இந்நேரம் என்னோட கோபம் எப்படிப்பட்டதுங்கிறத எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, இந்த உத்தரவை மகாராஜா போட்டுட்டாரு. என்னால எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவு அழகான, இவ்வளவு பிரகாசமான மேனியோட இந்த ஈர்ப்பு. ஏன்னா அது நீங்க வச்சிருக்கிற இந்த மருதாணியை பார்த்து சொன்னேன். ரொம்ப அழகா இருக்கு. உங்க சருமத்துல அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் ஜொலிக்காது? உங்களை மாதிரி பேரழகி மேல எதுவா இருந்தாலும் ஜொலிக்கும். பேரழகின்னு நீங்க சொன்னது என்ன தானா? இங்க வேற யார் இருக்காங்க? உங்களை தான் சொன்னேன். அவ்வளவு அழகா நானு? ஆஹா, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் பேரழகுன்னு சொன்னது சின்ன வார்த்தை தான். உங்களை வர்ணிக்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தை இல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை விட அழகானவங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கவே மாட்டாங்க. அப்படியா? சத்தியமா. எவ்வளவு அழகான ஒரு முகம், எவ்வளவு அழகான உடல் அமைப்பு. இப்படிப்பட்ட ஒரு அழக தேவதைகளோட கதைகள்ல மட்டும்தான் படிக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த பூமியில பிறக்க வேண்டியவங்களே இல்ல. நீங்க இருக்க வேண்டிய இடம் அங்க, எங்க? ஆகாயத்துல புஷ்பக விமானத்துல உட்காந்துக்கிட்டு சந்தோஷத்தோட பறந்துகிட்டு இருக்க வேண்டியவங்க நீங்க. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உங்க அழகால மயக்க கூடியவங்க நீங்க. அப்புறம் 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 என்ன சொல்லுங்க? நான் செத்த. சுந்தரி, கொஞ்சம் நில்லு. ஹே பரமேஸ்வரா, சித்தி விநாயகா, எங்களை ஆபத்துல இருந்து ரட்சிக்கிற விநாயகனே, உன்கிட்ட இந்த பக்தன் முழு மனசோட வேண்டிக்கிறேன். நீ இந்த உலகத்துக்கே கடவுள், முதன்மையானவன். எந்த தேவர்களும் தேவிகளும் எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்களை தான் பூஜிப்பாங்க, உங்ககிட்ட தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த உலகத்துல ஏற்படுற தடைகளை கட்டுப்படுத்துறவர் நீங்க. உங்க பக்தர்கள் மேல இன்னைக்கும் கருணை காட்டுறவர் நீங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ராமன் உங்க முன்னாடி கை கூப்பி நின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன இந்த ஆபத்துல இருந்து நீ தான் காப்பாத்தணும் விநாயகா. எனக்கு ஒரு வழிகாட்டப்பா, எனக்கு ஒரு வழிகாட்டு. ஐயா, மூஷிகரே நில்லுங்க. இது ஒண்ணு லட்டு கிடையாது, என்னோட மோதிரம். தயவு செஞ்சு கொடுத்துருங்க. ஏய் ஏய் நில்லு குண்டப்பா, போய் அத புடி. அந்த மோதிரம் மட்டும் தொலைஞ்சதுன்னா அம்மா நம்ம ரெண்டு பேரையும் தொலைச்சிருவாங்க. அதோ அங்க ஓடுது பாரு. பா பா பா. அந்த பக்கம், அந்த பக்கம். மூஷிகரே நில்லுங்க. ஓ அடே குண்டப்பா, மூஷிகர் ஓடி ஓடி களைச்சு போயிட்டாரு. இப்போ பாரு நான் எப்படி புடிச்சு காட்டுறேன்னு.
லாமா கொஞ்சம் இரு, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. கொஞ்சம் நில்லு. நான் இது வரைக்கும் கேட்டதெல்லாம் பத்தாதா என்ன? இன்னும் என்ன கேட்க சொல்றீங்க? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் என்ன நினைச்சேன்? அது வந்து நான் உன்னை பத்தி தப்பா பேசுறேன்னு நினைச்சல. நிஜமா இல்ல. நிச்சயமா இல்ல. ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. நான் எப்படி பேசுவேன்? ஏதாவது தப்பா இருந்தா தானே தப்பா பேச முடியும். எந்த துஷ்டனாலையும் பாவியாலையும் சூனியக்காரனாலையும் ராட்சசனாலையும் அரக்கனாலையும் எப்பேற்பட்ட கீழ்த்தரமானவனா இருந்தாலும் உன்னை பத்தி தப்பா பேச முடியாது. பெரிய ஞானியா இவர் எப்படி சமாளிச்சாரு பாத்தியா மணி? நான் சொல்றது உண்மை. அப்ப அது என்ன? எதை கேக்குற? அதான் அவள மாதிரி ஒரு பேரழகி இந்த உலகத்துல பிறக்கவே இல்லன்னு, அழகான முகம், ஜொலிக்கிற உடல் மேனி, ஆழ மயக்கிற கண்கள் தேவத கதைகள்ல தான் படிக்க முடியும்னு சொன்னீங்களே. அது வந்து வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து யாராவது ஒரு விருந்தாளி வந்தா அவங்கள நாம பாராட்டி தானே ஆகணும். இதுல நீ எங்க இருந்து வந்த? நீ இல்லாதப்போ உன்னை பத்தி நான் எப்படி தப்பா பேச முடியும்? அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு? நீதான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிற, அதனாலதான் வருத்தப்படுற. நான் உன்னை பத்தி தப்பாவே பேசலையே. பேசவே இல்லையா? இல்லையே. நிஜமா? என் மேல சத்தியமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக இங்க வந்த? இது என்ன பெரிய விளையாட்டா இருக்கு? நீங்களே என்ன இங்க வர சொல்லிட்டு இப்ப ஏன் வந்தேன்னு நீங்களே என்ன பத்தி கேப்பீங்களா? நானும் உன்னை இங்க வர சொன்னேன். ஆமா, உங்க சிஷ்யர்கள் கனியும் மணியும் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்க குருவோட உயிர் பிரியறதுக்குள்ள கடைசியா ஒரு முறை வந்து அவரை பார்த்துட்டு போங்கன்னு ஒப்பாரி வச்சு கூப்பிட்டாங்க. நானும் கொஞ்சம் என்ன அலங்காரம் பண்ணிக்கிட்டு இங்க வர்றதுக்குள்ள கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மனசு துடிச்சுக்கிட்டே இருந்ததுல, அதனாலதான் சந்திக்க வைக்கலான்னு நாங்க முடிவு பண்ணணும். உங்க வேலை முடிஞ்சதுல உடனடியா இவ்வளவு கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வாங்க. சரிம்மா, நீ இப்ப கிளம்பு. ஒரு 2-3 நாள்ல நானே உன்னை வந்து சந்திக்கிறேன். 2 நாளுக்குள்ளேயா குருஜி? அது எப்படி சாத்தியமாகும்? இந்த வெளிநாட்டு அழகி 2-3 நாளைக்கு இங்க தங்குற மாதிரி தோணுது. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயமா உங்களால வேற எங்கேயும் நகர முடியாது. ஆமா குருஜி. சரி கோபப்படாத. இங்க ஒரே கலவரமா இருக்குல்ல. மொத்த அரண்மனையே கலவர பூமியா மாறி இருக்கு. ஏன்னா அந்த சந்திரமணியை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் ராஜகுருவாச்சே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னால எங்க போக முடியும்? நான் தானே எல்லாரையும் கண்காணிக்கணும் இல்லையா? நான் சொல்றது புரியுதுல்ல? சரி, நீ இப்ப கிளம்பு. நான் உன்னை அப்புறம் சந்திக்கிறேன். வராம எப்படி இருக்க முடியும் சுவாமி? நான் வராம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் வந்துட்டேன். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில என் சுவாமியை தனியா விட்டுட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுவாமி, உங்களோட பிரியமான சிஷ்யர்கள் தான் என்ன இங்க வர சொன்னாங்க. உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா, பைத்தியம் பிடிச்சு போச்சா, குடுமையை பிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு வர சொன்னாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், யாரு சிவனுடைய உண்மையான பக்தர்களா இருக்காங்களோ அவங்க யோக நிலையில இருப்பாங்க. அதனால உலகத்தோட பார்வைக்கு அவங்க பைத்தியம் மாதிரி தெரியவாங்கன்னு சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு திருஷ்டி பட்டிருக்கு. உங்க மேல யாரும் கெட்ட பார்வை விழுந்திருக்கு சுவாமி. என்னது இது? சாம்பிராணி. இதுல நிலக்கரியும் மிளகாயும் கலந்துருக்கேன். இதுல சுத்தி போட்டா திருஷ்டி எல்லாம் பறந்து போயிடும். அதனால நானே நேரடியா வந்து உங்களுக்கு திருஷ்டி எடுத்துட்டு இருக்கேன். அடி பாவி முட்டாள். அதாவது என்னோட பிரியமான தர்ம பத்தினி, எனக்கு யாரோட கண்ணும் படல. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடும். கனிமணி, இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. வாங்க தாயே, வாங்க போகலாம். ஆனா சுவாமி, நான் தான் சொல்றேன்ல, போ. எலி, குருவே, ஏதாவது செய்யுங்க. என்னது? அந்த எலி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. எலி கிட்ட இருந்தா ஒரு பொண்ணுக்கு ஆபத்துனா நான் உடனே பொங்கி எழுந்துருவேன். ஆனா இது எலி ஆச்சே, சாதாரண எலி. என்னால இதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நான் சைவம் வேற, அதனால இதை தொடக்கூட முடியாது. அது எங்க போச்சு தேடுங்க. ப்ளீஸ் ஹெல்ப், சீக்கிரம் படுங்க. என்னது? படுக்கணுமா?
இப்ப எப்படி படுக்க முடியும்? எலி வேற துரத்திக்கிட்டு இருக்க. இப்ப போய் படுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. குருஜி, அவங்க சொன்னதுக்கான அர்த்தம் அது கிடையாது. அவங்க சைகையை பார்த்து புரிஞ்சுக்கங்க. அவங்க பிடிங்க பிடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பிடிக்க சொல்றாங்களா? கண்டிப்பா பிடிச்சிருவோம். நான் வந்தது அதுக்காக தானே. இருங்க குருஜி, இருங்க இருங்க. அவங்க பிடிக்க சொன்னது அவங்கள இல்ல, அந்த எலிய போய் பிடிக்க சொல்றாங்க குருவே. நீங்க என்னன்னா முன்ன பின்ன யோசிக்காம அவங்கள போய் பிடிக்க போறீங்களே குருவே. ஏய், விட போறீங்களா இல்லையா? ஓடுங்க. எங்க காணோம். எலி எலி எலி. எங்க போச்சு அந்த எலி? குருஜி, எலி மாட்டிக்கிடுச்சு. எலி அந்த பக்கமா போயிடுச்சு. போயிடுச்சு. மன்னிச்சிடுங்க குருஜி, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க தப்பு பண்ணல குருஜி. எந்த தப்பும் பண்ணலையா? ஐயோ குருஜி, நீங்க என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற அம்ப சரியா விட தெரியாது. நீங்க தப்பா எதையாவது விட்டு சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு பாருங்க குருஜி. வேண்டாம். எப்படிடா பிடிக்கணும்? திருப்பி அந்த பக்கமா. டேய் மணி, நம்ம பண்ண தப்புக்கு இது தானே நமக்கு கிடைக்கிற தண்டனை. அந்த சௌதாவடி அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். நானும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் குருவே. குரு மாதாவையும் வெளிநாட்டு பாடகையும் சௌதாமணியையும் ஒன்னா ஒரே இடத்துக்கு வர வச்சு நம்ம குருவோட உண்மையான முகத்தை காட்ட நினைச்சல. அதுக்கு கிடைக்கிற தண்டனை தப்பு எங்க மேலதான் குருவே. மணி, நம்ம குரு கிட்ட நம்ம எதுக்காக இதை செஞ்சங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லி புரிய வைடா. ஏன்டா அப்படி பண்ற? யார் சொல்லி இதை செஞ்சங்கிறதையும் சொல்லு. வேணாம் சொல்லி இதை செஞ்சீங்க. ராமா, அவன் மிரட்டினதுனால நாங்க பயந்துட்டோம். அவன் தான் இந்த மாதிரி காரியத்தை செய்ய சொன்னா. ராமா, எனக்கு தெரியும் இதை நீதான் செய்ய சொல்லிருப்பேன்னு தெரியும். டேய், அரைகுறையா சொல்லிட்டு விஷயத்தை விட்டுட்டியாடா. நம்ம குருஜி கிட்ட எதுக்காக இதை செஞ்சங்கிறத முழுசா எடுத்து சொல்லு. சும்மா இருடா. நாங்க 2 பேரும் பயந்து போயிட்டோம். அவன் எங்க 2 பேரையும் ரொம்ப மோசமா மிரட்டினா குருஜி. அதுலதான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். அந்த சந்திரமணியை திருட்டதா எங்க மேலேயே ஒரு பழிய போடுறத அவன் சொல்லி மிரட்டினா. நானும் அவ்வளவு சாதாரணமானவன் கிடையாது. அவனால மீள முடியாத ஒரு பிரச்சனையில அவனை நான் மாட்டி விட்டுருக்கேன். மகாராஜா 2 நாள் அவகாசம் கொடுத்திருக்காரு. அதுல 1 நாள் முடிஞ்சிடுச்சு. சந்திரமணி அவன் எங்க போய் தேடுவான்? காடு, மேடு, மலை, நதி எங்க போய் அவன் தேடினாலும் அவனுக்கு அந்த சந்திரமணி கிடைக்காது. நிச்சயம் கிடைக்காது. அந்த சந்திரமணி வைரத்தை திருடினவன் இந்நேரம் அந்த பாதாளத்துல கொண்டு போய் புதைச்சிருப்பான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது பண்டிதனே. உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. மோதிரத்தை கொடுத்துருங்க. முஷிகரே, ஐயோ ஐயோ முஷிகரே, நில்லுங்க. எங்க போறீங்க? எங்க அம்மா பரிசா கொடுத்தது. நில்லுங்க. அப்பா, ரொம்ப விசித்திரமான முஷிகனா இருக்கியே. இங்க கொண்டு வந்து போட்டத முதலே கொடுத்துருக்க கூடாதா? இவ்வளவு தூரம் ஓட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்னாச்சு ராமா? அதான் மோதிரம் கிடைச்சிருச்சுல, எதுக்காக மோகத்தை இப்படி வச்சிருக்க? என்ன செய்யறதுன்னு தெரியல பட்டு. இந்த ஆபத்துல இருந்து எப்படிதான் மீண்டு வர போறனோ? என் மூளை வேலை செய்யறதே நிறுத்திடுச்சே. எவ்வளவுதான் யோசிச்சாலும் எனக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கவே மாட்டேங்குது. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்க. என்ன பண்ண போறனோ? அன்னைக்கு நீ ஒரு கோயில்ல பாத்திய அந்த பொண்ணு, அது இந்த பொண்ணு தானே ராமா? ஆமா பொட்டு, இவ அவளேதான். ஆனா ஏன் இந்த பொண்ணு கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கா? எப்படி இருக்க பாப்பா?
என்ன யாருன்னு தெரியுதா? நாம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். ஒரு கோவில்ல அன்னைக்கு பாத்தியே. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சோகமா இருக்க? அந்த பையன் என் கூட விளையாட வரமாட்டேங்கிறான். என்னால தனியா போய் விளையாட முடியாது. அவனையும் உன் கூட விளையாட கூப்பிட வேண்டியதானே? நான் சொன்னேன், ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ வேற ஏதாவது ஒரு வழியை யோசிக்கலாம் இல்லையா? எப்படி? எப்படின்னா சரி பாப்பா, அந்த பையனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா லட்டு வாங்கிக்கங்க. லட்டு சுத்தமான நெய்யினால செய்யப்பட்ட லட்டு. லட்டு. அந்த பையனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும். நாள் முழுக்க லட்டு சாப்பிட சொன்னாலும் சாப்பிடுவான். ஐயா, லட்டு விக்கிறவரே. ஐயா, கொஞ்சம் இங்க வாங்க. ஏய், எங்க போற நீ? அவனுக்கு லட்டு கொடுக்கதா? லட்டு கொடுத்தாதானே அவன் என் கூட விளையாட வருவான். நீ அவனை தேடி போக வேண்டிய அவசியமே இல்ல. அவனுக்கு தேவையானது இப்ப உன்கிட்ட தானே இருக்கு. இந்த லட்டை வாங்கிக்கிறதுக்கு அவனே வருவான். எனக்கு சாப்பிட லட்டு தரியா? என் கூட விளையாட வரியா? சரி, ஒரு ஆட்டத்துக்கு ஒரு லட்டு தரேன். இந்தா, முதல்ல இந்த லட்டு சாப்பிடு. அடேங்கப்பா ராமா, உன்னை பாராட்டியே ஆகணும். இதுல பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? எல்லா மனுஷங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும். சரியான நேரத்துல சரியான இடத்துல அதை பயன்படுத்திக்கணும். லாமா, நீ இங்க இருக்கியா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடல தெரியுமா? என்னாச்சு உனக்கு? கிடைச்சிருச்சு குண்டப்பா. என்ன கிடைச்சிருச்சு? என் பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு. இனி வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும் குண்டப்பா. வெற்றி வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வா 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 வா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு குருஜி? மேல சொல்லுங்க. அந்த கணேச பகவானோட பக்தனால அவர் வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்ற முடியாததுனால அவருக்கு என்ன நடந்தது? மேல சொல்லுங்க. என்ன நடக்கும்? நடக்க வேண்டியது நடந்துச்சு. எல்லாம் விதி. என்னாச்சு குருஜி? வேண்டுதலை நிறைவேற்றல இல்லையா, அதனால பகவானோட கோபத்துக்கு ஆளாயிட்டாரு. மத்த தேவர்களோட கருணையே இழந்துட்டாரு. நல்ல சகுனம் அபசகுனமா மாறிச்சு. ஆசீர்வாதங்களும் சாபங்களா மாறிடுச்சு. அடக்கடவுளே, அதுக்கப்புறம் என்னாச்சு குருஜி? தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றாம போன பெரிய குற்றத்துக்காக எல்லா தேவர்களும் சேர்ந்து அவருக்கு தண்டனைய கொடுத்தாங்க, சபிச்சாங்க. அடுத்த 1000 வருஷங்களுக்கு அவரை பத்தி கேவலமா பேசப்படும் விதியில எழுதப்பட்டது. அவர் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. உலகத்திலேயே இல்லாத கொடுமையான வியாதிகள்லாம் அவரோட உடம்ப பாதிச்சது. எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல தோல்வியும் அவமானமும் மட்டும்தான் மிஞ்சிச்சு. அதுக்கப்புறமாவது தேவர்களுடைய சாபத்திலிருந்து அவர் தப்பிச்சு வந்தாரா இல்லையா குருஜி? தப்பிச்சாரு. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சாரு. அது எப்படி குருஜி? அவரு கடவுளோட பாதங்கள்ல தான் முன்னோர்கள் செஞ்ச மகத்தான புண்ணியங்களை சமர்ப்பிச்சாரு. இன்னொரு விஷயம், எந்த நபரால அவரோட புனிதமான வேண்டுதலை நிறைவேற்ற முடியாம போச்சோ அந்த பாவிக்கு இருக்கிறதுலயே கொடூரமான தண்டனையான மரண தண்டனைய கொடுத்து அவன் முன்னோர்கள் கிட்டேயே அவனை அனுப்பி வச்சாரு. ஏன்னா மேல் லோகத்துல இருக்கிற அவனோட முன்னோர்கள் அவன் செஞ்ச பாவத்துக்காக அவனை தண்டிக்கணும்னு நினைச்சாரு. அவ்வளவுதான். அப்புறம் கடவுள் அவரை மன்னிச்சு அவர் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒரே அடியா போகும்படி செஞ்சிட்டாரு. புரிஞ்சுதா? அப்புறம் மகாராஜா, நீங்க எப்போ வந்தீங்க? இந்தாங்க மகாராஜா. பகவான் ஸ்ரீ கணேசர் உங்களோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பாரு.
எத? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா நீங்க லட்டுவை பாத்துட்டு இருக்கீங்க. வேணும்னா எடுத்து நீங்களே சாப்பிட வேண்டியதானே? என்ன ரொம்ப தாராளமா சொல்லிட்டு இருக்க? இந்த லட்டு ஒண்ணு இவங்களுக்காக இல்ல. இவங்களுக்கு ஒண்ணு உங்களோட லட்டு தேவையே இல்லங்கறாங்க. இவங்க சும்மா தான் இத பாத்துட்டே இருந்தாங்களாம். இவங்க தியானம் முழுக்க ஜெபத்துல தான் இருக்கான். ஏதோ கேட்கணுமா? என்ன கேட்கணுமா? நாம இப்ப லட்டுவோட எங்க போயிட்டு இருக்கோம்? இத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் சாரதா. இங்க ஒரு கோவில்ல எல்லா குரங்குகளுமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்குதான் இவ்ளோ லட்டை கொண்டு போறேன். யாருக்கு தெரியும் இந்த லட்டு மேல இருக்கிற ஆசையில அந்த சிகப்பு காது இருக்கிற குரங்குங்க வரலாம்ல. அதனால சந்திரமணி கிடைக்க நமக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்ன சொல்றீங்க? சரிதானே? வாங்க தேடலாம். நான் உனக்கு தலகாணி எந்திரா. என்ன விஷயம்? ஏன் இப்படி முறைச்சு பாக்குறேன்னு கேக்குறாங்க. நீங்க தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துல குரங்கு வந்து லட்டுவா சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. பாவம் இவங்க ஒரு லட்டுவை கூட தொடவே இல்லையா. உட்காந்து உட்காந்து இடுப்புலாம் வலிக்குது. நான் ஒரு 2 நிமிஷம் காலாட நடந்துட்டு வரேன். அம்மா, நான் திரும்ப வர வரைக்கும் நீ ஒரு லட்டுவை கூட தொடக்கூடாது. போங்க போங்க, நாங்க அந்த பக்கம் கூட திரும்ப மாட்டோம். எடுங்க. என்ன எடுக்க சொல்றீங்க? நான் அம்மா கிட்ட பேசுறேன். அம்மா சத்தியம் எடுங்க. நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க ஒரு லட்டுவை கூட எடுக்க கூடாதுன்னு. ஆஹா, எடுத்தாச்சு எடுத்தாச்சு. நீங்க வர வரைக்கும் நாங்க அதை தொடவே மாட்டோம். சரி, நான் போயிட்டு வரேன். லட்டுலாம் எங்க? சாப்பிட்டாச்சு. யார் 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 சாப்பிட்டது? இங்க ஒரு 10-15 குரங்கு வந்து சாப்பிட்டுச்சு. 10-15 குரங்கு வந்திருந்தாலும் இவ்வளவு எப்படி சாப்பிட்டுச்சு? மத்ததெல்லாம் எங்க? சாப்பிட்டாச்சு. சாரதா, ஒரே பதில் எத்தனை தடவை சொல்லுவ? குரங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சுன்னு தான் சொல்லிட்டியே. அது பாக்கியா அம்மா தான் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. என்னம்மா, நீ தான் சத்தியம் பண்ணி கொடுத்தல லட்டுவை கையால கூட தொட மாட்டேன்னு. ஆமா, அவங்க கையால தொடல, நான் தானே இப்படி எடுத்து ஊட்டி விட்டேன். சரி விடுங்க. சாரதா, இங்க குரங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போச்சுல, அதுல சிகப்பு காது இருந்த குரங்கு இருந்துச்சா? இல்ல, சிவப்பு காது இருக்கிற குரங்கு எதுவும் வரவே இல்லையே. நாசமா போச்சு. நான் பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு. அந்த சிகப்பு காது குரங்கு மட்டும் ஏன் வரவே இல்ல? ஒருவேளை இப்படி இருக்குமோ ராமா? அதுக்கு லட்டுனா பிடிக்காதோ? என்ன உளர்ற? லட்டு சாப்பிடாம வேற என்ன சாப்பிடும்? புரிஞ்சு போச்சு. என்னது? நாம எடுத்த இந்த முயற்சி ரொம்ப தப்பு. நாம அந்த குரங்குக்காக லட்டு இல்ல, மிளகாவை தான் கொண்டு வந்திருக்கணும். சரி வாங்க. எங்க போலாம்? வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கு போய் மிளகாவை கொண்டு வந்து அந்த குரங்க புடிச்சிட்டா போதும். வாங்க வாங்க. இவங்க என்ன சொல்லணும்னா அதை விடுங்க, நானே சொல்றேன். நானும் அதே தான் சொல்லல. நாங்க என்ன சொல்ல போறோம்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும், நீ மேல சொல்லு. பாருங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்தே சொல்றோம். உங்க கூட வந்து காத்திருக்கிற அளவுக்கு எங்க 3 பேருக்கும் சக்தி இல்ல. நீங்களே தனியா போய் என்னமோ பண்ணி அந்த குரங்குக்காக காத்துட்டு இருங்க. நாங்க கிளம்புறோம். வீட்டுக்கு ஓய்வெடுத்துக்க வாஷாலதா. நகலு நகலு.
இந்த குரங்கு எனக்கு ஆட்டம் காட்டுது. இன்னைக்கு நான் உன்னை விட்டுறதா இல்ல. அதிசயமா இருக்கே பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க இங்க, அதுவும் ஏன் வீட்டுக்குள்ள? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் ஏதாவது குரங்கு ஓடி வரத பாத்தீங்களா? நான் தினமும் தான் பாக்குறேன். ஏன்னா என் தொழிலே குரங்குகளை வளர்க்கறது தானே. என்ன சொல்றீங்க? ஆமாங்க, என் பேர் சரண் தாஸுங்க. குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுல கை தேர்ந்தவன். அதுங்களுக்கு நிறைய திறமைகளை கத்து கொடுக்கறவன். இல்ல ஒருவேளை உங்களுக்கே கூட ஒரு குரங்கு தேவைன்னா தாராளமா என்கிட்ட சொல்லுங்க. அப்படியா? இப்பதான் எனக்கே புரியுது. அப்படின்னா நீங்க குரங்குகளுக்கு பயிற்சி கொடுக்கிற நிபுணர். அதுங்களை வளர்க்கறதும் விற்கிறதும் தான் உங்களுடைய தொழில் இல்லையா? ஆனா நான் தேடி வந்த குரங்கு வழக்கமான குரங்கு இல்ல, அது கொஞ்சம் வித்தியாசமானது. அரண்மனையில இருந்து விலை மதிப்பில்லாத ஒரு வைரத்தை திருடிட்டு ஓடி வந்துருச்சு. அதுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான அடையாளம் இருக்குதா? அதுக்கு ஒரு காது மட்டும் சிகப்பா இருந்தது. சிவப்பா இருக்குமா? ஆமா. அட கடவுளே, அதாவது இப்ப அந்த குரங்கு என்னோடது இல்லங்க. என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் எதுக்குங்க உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க வீடு வழியா ஓடி வரத நான் பார்த்தனே. அப்ப கொஞ்சம் இருங்க, நான் இப்பவே அதை உங்க முன்னாடி வர வச்சு காட்டுறேன். நிஜமா தான் சொல்றீங்களா? அட ஆமா பண்டிதரே, இப்பவே கூப்பிடுறேன். சரி சீக்கிரம் ஆகட்டும். அதோ பாத்தீங்களா பண்டிதரே, நீங்க கேட்ட குரங்கு அதுதான். நீங்க பார்த்த என் வீட்டுக்குள்ள ஓடி வந்த குரங்கும் அதுதான். ஆனா நான் முழு நம்பிக்கையோட சொல்றேன், நிச்சயமா இந்த குரங்கு நீங்க தேடுற அந்த குரங்கா இருக்க முடியாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இதோட காதுதான் சிகப்பா இருக்குல்ல? இந்த குரங்குக்கு இடது காது சிவப்பா இருக்கு. ஆனா நீங்க எந்த குரங்க தேடி இங்க வந்தீங்களோ, எந்த குரங்கு திருடுச்சின்னு சொன்னீங்களோ, அதுக்கு சிவப்பா இருக்கிறது வலது காது. அது மட்டும் இல்ல, அது இதோட அண்ணன். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அப்படின்னா அந்த குரங்குங்க, அந்த சிகப்பு காது குரங்குங்க. அது இப்ப என்கிட்ட இல்லங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பக்தர் எங்க வந்திருந்தாரு. அத அவர் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதையும் வாங்கினாரு? அதுக்கு இருக்கிற சிறப்பு திறமைகள் அப்படி. அதுக்கு இருக்கிற திறமை வேற எந்த குரங்குக்கும் கிடையாது. அது மத்த எல்லாத்தையும் விட புத்திசாலி, சிறப்பான பயிற்சி பெற்றது, எல்லாத்தையும் விட ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரு தடவை சொன்னா போதும், கற்பூர மாதிரி பிடிச்சுக்கும். அதுகிட்ட எந்த வேலையை ஒப்படைச்சாலும் ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப வேகமா, ஒரு சின்ன தவறு கூட இல்லாம செஞ்சு முடிக்கும். அதாவது சொல்ல போனா சிட்டிக போடுறதுக்குள்ள முடிச்சிரும். சரி, யார் அது? யார் இந்த குரங்க வாங்கிட்டு போனது? அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆளு தன்னோட முகத்தை துணியால மூடி இருந்தாரு. அந்த மாதிரி மர்மமான ஆளுங்களுக்கு நான் இது வரைக்கும் குரங்குகளை கொடுத்ததே கிடையாதுங்க. ஆனா அவரு மறுக்க முடியாத அளவுக்கு பெரிய தொகையா கொடுத்ததுனால நான் அதை அவருக்கு கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது பெரிய தப்பு தான். மன்னிக்க முடியாத குற்றத்தை பண்ணிருக்கீங்க. அந்த குரங்கு ராஜ குடும்பத்துடைய சொத்தை அபகரிச்சுட்டு போயிருக்கு. இதுக்கான தண்டனையை நீங்க நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே, நான் ஒரு ஏழை குடும்பஸ்தன். சரி,
நீங்க இந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே அந்த குரங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சாகணும். அப்பதான் திருடு போன சந்திரமணி அந்த குரங்கு கிட்ட இருந்து நான் திரும்பவும் எடுக்க முடியும். அதே மாதிரி உண்மையான குற்றவாளியையும் தண்டிக்க முடியும். ஆனா அது எப்படி சாத்தியமாகும் பண்டிதரே? நான் இப்ப போய் அந்த குரங்கை எங்கன்னு தேடி கண்டுபிடிப்பேன். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நான் சொல்றபடி நீங்க செஞ்சாலே போதும். கவனமா கேட்டுக்கோங்க. என்ன நடக்க போதுனே தெரியல. அந்த சந்திரமணியை கணேசனுக்கு படைக்க வேண்டிய கடைசி நாள் இன்னைக்குதான். ஆனா அந்த சந்திரமணி இன்னும் கிடைக்கவே இல்ல. ஆமாப்பா, பண்டிதர் ராமகிருஷ்ணா கொடுத்த கெடுவும் இன்னைக்கோட முடிய போகுது. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணாவால் அதை கொண்டு வர முடியலன்னா பெரிய பிரளயமே உண்டாயிரும். என்ன விஷயம் குருஜி? இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. இருக்காதா பின்ன? நாம நினைச்சது இன்னைக்கு நிறைவேற போகுதுல்ல. இன்னைக்கு மகாராஜாவோட கோவத்துல இருந்து யார் அந்த பண்டிதனை காப்பாத்துறாங்கன்னு பாத்துருவோம். இன்னியோட அந்த பண்டிதனோட தொல்லை நிரந்தரமா நீங்க போகுது. நமக்கு அது என்ன குருஜி அதுக்குள்ள போதும்னு சொல்லிட்டீங்க? அந்த சந்திரமணியை நம்ம திட்டம் போட்ட மாதிரி திருட முடியல. அந்த திட்டமும் இப்ப நாசமா போயிடுச்சு. இப்போ அதனால என்ன நஷ்டம் செய்டர்களே? எந்த வேலையை நம்மளால செய்ய முடியலையோ அத அந்த குரங்கு செஞ்சிடுச்சு. ஆனா நம்மளோட லட்சியம் என்னன்னா அந்த துஷ்ட பண்டிதனை இந்த அரண்மனையில இருந்து, இந்த ராஜ்யத்துல இருந்து, இந்த அரசவையில இருந்து துரத்துறது தான். அது இன்னைக்கு நிச்சயம் நடக்கத்தான் போகுது. அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் நிரூபணம் ஆயிடுச்சு குருஜி. என்னது? அந்த குரங்கு உங்களை விட புத்திசாலிங்கிறத ஒத்துக்கணும். அதை விட உங்களை விடவும் ரொம்ப சுறுசுறுப்பானதாக இருக்கு. இங்க வாய பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வந்து கொண்டிருக்கிறார். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மந்திரியாரே. மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? அவர் இன்னும் வரல மகாராஜா. மந்திரியாரே. மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? அவர் இன்னும் வரல மகாராஜா. கொஞ்ச நேரத்துல வரமாட்டான் மகாராஜா. அவன் வரவே மாட்டான். ஓடி போயிருப்பான். இந்த ராஜ்யத்தை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிருப்பான். உங்க வம்சத்தையே களங்கப்படுத்திட்டான். இந்த புனிதமான விழாவை நாசமாக்கிட்டு போயிட்டான். மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய கௌரவத்தையே அவமானப்படுத்திட்டு அந்த பண்டிதன் ஓடி போயிட்டான். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. சொல்றதுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு. இருந்தாலும் உண்மை என்னன்னா அந்த சந்திரமணி வைரத்தை பகவான் ஸ்ரீ கணேசரோட பாதத்துல வைக்கணுங்கிற உங்க எண்ணத்தை மண்ணோட மண்ணாக்கிட்டு ஓடி போயிட்டான். இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நிரந்தரமா ஓடி போயிட்டான். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இந்த ராமன் பிரச்சனையில மாட்டிக்கிறவனா இருக்கலாம் ராஜகுருவே. ஆனா அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சு ஓடுறவன் கிடையாது. தாமதமா வந்ததுக்கு என்ன மன்னிக்கணும் மகாராஜா. அதெல்லாம் இருக்கட்டும் பண்டிதனே ராமகிருஷ்ணா, முதல்ல இத சொல்லு. சந்திரமணி எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வைரம் உங்க முன்னாடி வரப்போகுது மகாராஜா. அது மட்டும் இல்ல, அந்த திருடனும் வரப்போறான். அந்த திருடனே தானா வந்து அந்த சந்திரமணியை உங்ககிட்ட ஒப்படைப்பான். நல்ல செய்தி. இது ரொம்ப நல்ல செய்தியாச்சே பண்டித ராமகிருஷ்ணா. இன்னொரு முறை நீங்க உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திருடனை பிடிச்சிட்டீங்களா? இல்ல மந்திரியாரே, நான் அந்த திருடனை இன்னும் பிடிக்கல. அந்த திருடனே தானா வந்து வைரத்தை ஒப்படைப்பான்னு இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்ன. பிரபு, நான் அப்படி சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த திருடனே தானா இங்க வந்து அந்த சந்திரமணியை உங்ககிட்ட ஒப்படைக்க போறான் பாருங்க. ரொம்ப பிரமாதம். என்ன ஒரு வார்த்தை ஜாலம். திருடனே இங்க வந்து சந்திரமணியை ஒப்படைச்சிட்டு போவானா? இது பண்டிதர் ராமகிருஷ்ணனுடைய இன்னொரு சூழ்ச்சி, இன்னொரு மோசடி. மகாராஜா, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கண்ணால பார்த்தாங்க. சந்திரமணியை திருடிக்கிட்டு போனது ஒரு குரங்கு. இப்போ இவர் சொல்றபடி பார்த்தா அந்த குரங்கே நேர்ல வந்து அந்த சந்திரமணியை ஒப்படைச்சிட்டு போகுமா? பிரமாதம். ஒருவேளை அப்படி நடந்தா அந்த நேர்மையான குரங்க நான் கையெடுத்து கும்பிடுவேன். திருடுறது தப்புன்னு அது உணர்ந்திருக்கு போல இருக்கு. சரி, எது தப்பு எது சரின்னு
அந்த வாயிலா ஜீவனாவது புரிஞ்சு வச்சிருக்கு இல்லையா? நம்மள பல பேருக்கு அந்த அறிவு கூட இல்லையே. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சிருந்து கூட திரும்பவும் அதையே தான் செய்யறாங்க. திருந்துற பழக்கமே இல்லையே. உங்களுக்கு தெரியாததா ஆச்சாரியாரே? நாய்வால நிமித்தவே முடியாது. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா என்ன? நீ இப்ப எதை பத்தி பேசுற? அந்த குரங்க பத்தி தான் சொல்றேன் குருவே. அப்படின்னா குரங்க பத்தி மட்டும் பேசு. எதுக்காக நாயை பத்தி பேச? இல்ல, சந்தர்ப்பம் அப்படி இருக்கு. சந்தர்ப்பம் எப்படி இருந்தாலும் நாயை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? குரங்க பத்தி பேசும்போது நாயை பத்தி பேசக்கூடாதா என்ன? நாம பிடிக்க வேண்டியது குரங்க தானே. இப்ப பிடிக்க போறோமே நாயையா? குரங்க. அப்படின்னா புடி. முதல்ல நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க ஆச்சாரியாரே. மகாராஜா, திருடிட்டு போன அந்த குரங்க பிடிச்சு அதுகிட்ட இருந்து வைரமணி எடுக்கிறதால மட்டும் இந்த பிரச்சனைக்கு முடிவு வந்துடாது. அந்த குரங்கு வெறும் அம்புதான். அந்த வாயிலா ஜீவனுக்கு எது தப்பு எது சரின்னு எப்படி தெரியும் மகாராஜா? அதுகிட்ட செய்ய சொன்ன வேலையை செஞ்சிருக்கு. ஆனா இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, அதை பயன்படுத்தி இந்த திருட்டை நடத்தினது யாரு? யாரோட திட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த குரங்கு சந்திரமணியை திருடிட்டு போயிருக்கு? உண்மையிலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டியது அந்த குரங்கு கிடையாது. அந்த குரங்கு கிட்ட சந்திரமணியை திருடிட்டு வான்னு அனுப்புனவங்க தான். அவன் யாருங்கிறத கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் மகாராஜா. ஏன்னா அவன் தான் உண்மையான குற்றவாளி, அவன் தான் உண்மையான திருடன். அப்புறம் இன்னும் எதுக்காக தாமதிக்கிற? இப்பவே இந்த நிமிஷமே அந்த சந்திரமணியை ஒப்படைச்சிரு. சந்திரமணியை மட்டும் இல்ல, அந்த சந்திரமணியை திருட சொன்ன திருடனையும் ஒப்படைச்சிரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, நான் சொன்ன ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சந்திரமணியோட பாதுகாப்பு விஷயத்துல ஏதாவது தவறு நடந்தாலோ இல்ல பிரச்சனை வந்தாலோ நான் தாங்கிக்க மாட்டேன்னு சொன்னேன். பிரச்சனை நடந்துருச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா. சந்திரமணி காணாம போனதுக்கு நீ மட்டும்தான் காரணம், வேற யாரும் கிடையாது ராமகிருஷ்ணா. இன்னொரு விஷயம், நீ கொடுத்த வாக்கை இன்னைக்கு நிறைவேற்றலன்னா இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்குதான் நீ இந்த உலகத்துல வாழ போற கடைசி நாளா இருக்கும் பண்டிதனே ராமகிருஷ்ணா.